Hello friends, welcome to my channel Secret Recipe. இன்னைக்கு நம்ம செய்ய போற healthy recipe கருவேப்பிலை பொடி. இதுக்கு தேவையான ingredients கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, மல்லி, சீரகம், வரமிளகாய், புளி, கருவேப்பிலை, பெருங்காயம், உப்பு. இப்போ நம்ம process ஸ்டார்ட் பண்ணிரலாம். அடுப்புல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். சூடானவுடனே நம்ம பருப்பு போட்டுக்கலாம். நான் 1 கப்பு உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். அந்த எண்ணெயில் போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பருப்பு வறுக்கும்போது அடுப்பு ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃப்ளேம் ரொம்ப ஹையாக வச்சிங்கன்னா சீக்கிரமாக கரிஞ்சிரும். ஸோ ரொம்ப ஸ்லோவாக வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பருப்பு நம்ம எண்ணெயில் வறுத்தாதான் நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூடவே நான் அதே கப்பில் 1 கப் கடலை பருப்பு எடுத்திருக்கேன். அதையும் அது கூட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பருப்பில் இருக்கிற ஈரத்தன்மையெல்லாம் போகணும். அது வரைக்கும் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பருப்புல ஈரப்பதம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. கலர் மாறும்போது நமக்கு வாசனை நல்லா வரும். இப்போ நம்மளோட கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு ரெண்டுமே நல்லா வறுத்தாச்சு. கலரும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல மாறிடுச்சு. இப்போ நம்மளோட பருப்பு ரெடி ஆயிடுச்சு. ஈரப்பதம் எல்லாமே போயிருச்சு. இப்போ நம்ம எண்ணெயில இருந்து நல்லா வடிச்சு எடுத்து ஒரு பிளேட்ல நம்ம மாற்றி வச்சுக்கலாம். எண்ணெயிலேருந்து நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இந்த பருப்பு எல்லாமே நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துருக்கேன். மல்லி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. எண்ணெயிலேயே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மல்லி கூட 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். அதையும் அது கூட நல்லா வறுத்துக்கலாம். எண்ணெயிலே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இப்போ நம்மளோட சீரகம் ரெடி ஆயிடுச்சு. இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன். புளி சேர்த்துட்டு அதையும் அந்த எண்ணெயிலேயே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதையும் அது பருப்பு கூடயே நம்ம சேர்த்துடலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். வரமிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 12 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இல்லைன்னா கலர் மாறிடும். ஸோ அதை பார்த்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட வரமிளகாய் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து அதே பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். கூட கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. கருவேப்பிலை 1 பவுல் எடுத்து வச்சிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை அந்த கடாயில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கருவேப்பிலையில ஆயில் எல்லாமே கோட் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் கருவேப்பிலை காய வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக நான் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலையில் இருக்கிற ஈரத்தன்மை எல்லாம் போகணும். ஸோ அந்த தண்ணி ட்ரை ஆகுற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த க்ரீன் கலர் மாறாமல் இருக்கும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் வச்சா போதும். க்ரீன் கலர் மாறாமல் இருந்தால் தான் நமக்கு பொடி நல்லா இருக்கும். ஸோ பார்த்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க.
இப்போ கருவேப்பிலை இருக்கிற தண்ணி எல்லாமே ட்ரை ஆயிருச்சு. கருவேப்பிலை பொடியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. இதில் கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன், ஃபைபர், கால்சியம், அயர்ன், மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே இதில் நிறைய இருக்கு. ஸோ இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது ரெகுலராக சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையில் இருக்கிற ஈரத்தன்மை எல்லாமே போயிருச்சு. இப்போ அந்த பருப்பு கூடவே நம்ம எல்லா கருவேப்பிலையும் அதில் கொட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே ஒட்டுக்கா சேர்த்துட்டோம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கல்லுப்பு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பொடி உப்பு சேர்த்துருந்தாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கொஞ்சம் ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நம்ம பவுடராக அரைக்க போகிறோம். ஸோ இது நல்லா ஆறட்டும். ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எல்லாமே ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார் ஈரமாக இருக்கக்கூடாது. நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க, ட்ரையாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஜாரில் மாற்றிட்டு இதை நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட கருவேப்பிலை பவுடர் பண்ணியாச்சு. இது ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்க முடியாது, கொஞ்சம் கோஸாக தான் இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த பவுடரை ஒரு ஜாரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது 10 to 15 days வரைக்கும் கெடாமல் இருக்கும். இப்போ நம்ம கருவேப்பிலை ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன், எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடான உடனே கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட நான் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரே ஒரு வரமிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சை மிளகா தேவைப்பட்டால் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. ஒரு பவுலில் ரைஸ் எடுத்து வச்சிருக்கேன். அந்த ரைஸ் நான் அது கூட சேர்த்துக்கிறேன். நான் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எதுவும் சேர்த்தல. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் எதுவும் சேர்த்தல. ரைஸ் போட்டுட்டு இந்த ரைஸ்க்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை பொடியில் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக பவுடர் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை பொடி இது மேலே நான் போட்டுக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சாதம் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்மளோட கருவேப்பிலை சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கருவேப்பிலை சாதத்தை நம்ம ஒரு ஹாட் பாட்டில் போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த கருவேப்பிலை சாதம் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது குழந்தைங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். தேங்க்யூ. டேக் கேர். பை பாய்.